என்ன என்ன சொல்லுண்ணா. டூர் போறாங்க. ஒரு சரி 3 ரூபா கூட போயிட்டு வந்து தரேன். 3 ரூபாவா? சில்லற இல்லையாப்பா காயின்ஸு? பா ம் 3000 ரூபாப்பா. 3 ரூபா சொன்னேன். 3 ரூபான்னு அப்படி சாட்டா சொல்ற சொன்னப்பா. மூதேவி. புரிஞ்சுக்கணப்பா. என்னப்பா புரிஞ்சுக்கிறது? ஆமா, என்ன அடிக்கடி டூருக்கு போற இப்பெல்லாம் நீ? சும்மா வெயில் ஆகுது இல்ல, அப்படியே போய் அப்படியே இது மாதிரி சும்மா சுத்தினே இருந்தானே பணம் காசு கஷ்டம் தெரியல உனக்கு. எப்ப பார்த்தாலும் டூர் அந்த டூர் சுத்தி. சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து குத்துறலப்பா. என்ன சமாச்சி எடுத்து தர நீ? சும்மா டூர் எப்ப பார்த்தாலும் டூருக்கு டூருக்குன்னு சொல்லி பசங்கலாம் சுத்திட்டு இருக்க. கிளம்புறானுங்கப்பா. நான் மட்டும் போலன்னா அசிங்கமா இருக்கும்பா தெருல. சரி, எங்க டூருக்கு போற இப்போ? தெரியலப்பா, எங்கன்னா போக வேண்டியதான்பா. அப்படியே அப்படியே ரோடு. எங்க தெரியாம எங்கடா போற நீ ஊர் சுத்தத்துக்கு? ஒன்னும் அதெல்லாம் பிளான் எதுவுமே பண்ணலப்பா. தெரியாம எப்ப நீ டூருக்கு போற? காசு வந்து 3000 ரூபாய் கேக்குற? அதுவும் குடுத்து வச்ச மாதிரி கேட்டு சரி, இருக்க. நான் ஏதோ போய் கேட்டுன்னு வந்து அதிகமா காசு கேட்டா என்னடா குடுக்குறியாப்பா? அதிகமா எதுக்குடா நான் காசு தரணும் உனக்கு? எதுக்குடா நீ டூருக்கு போற? நீ தானப்பா கேட்ட. எங்க டூருக்கு போறேன்னு தெரியாம 3 ரூபாய். ஏன் எப்ப பார்த்தாலும் டூருன்னு சொல்லிட்டு இருக்க நீ? சுத்துற வயசுல சுத்தாம எப்ப சுத்தும்? உன் என்ன வயசுல சுத்துற? சுத்த முடியாது. சம்பாதிக்கிற வயசுல சம்பாதிக்கிற அது சொல்ல மாட்டேன்றியே. சுத்துற வயசுல சுத்துறத பத்தியே பேசிட்டு இருக்கேடா நீ. சரியா இல்லையா நீ? அம்மாவன்ட போய் வாங்கிப்பான். ஏய், அவங்ககிட்ட போய் கேட்காதடா. 3 ரூபா ரொம்ப அதிகமாக்குது. ஒரு 2 ரூபா போட்டு வாங்கிக்கோ. அப்பா நான் அம்மாவோட போய் கேட்டு வாங்கி போமா. அப்புறமா 5 ரூபா. 5 நீ 3 ரூபா தானே சொன்னே. நீ குத்தா 3 ரூபா. அம்மா கிட்ட வாங்கினா 5 ரூபா. என்னடா புது சாக்கி இது? சரி போடுறேன், அக்கௌண்ட்ல அமுச்சு விட்டுறேன் போடா. சரிப்பா. தம்பி, டூருக்கு போகும்போது எதுவும் கெட்ட கெட்ட பழக்கம் வச்சுக்க கூடாது. அதெல்லாம் வைக்க மாட்டேன்பா. இந்த சம்மருக்கு எங்கேயா போகலான்னு பார்த்தா இந்த பசங்க எதுவுமே சொல்ல மாட்டானுங்களே. எங்கேயா ட்ரிப்புக்கு போகணுமே. லீவ் வேறு கிடச்சிருக்கு. இந்த லீவ் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. சரி, முதல்ல சித்திக்கு ஃபோன் பண்ணலாம். அவன் என்ன பண்ணுறான் பாரு முதல்ல. ஹலோ. எங்கே மச்சான் இருக்க? கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம் பேசுகிறேன். வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒரு மயிர் பிடுங்குற வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட பிஸியாக இருக்கிற மாதிரி கட்டியா? வாடா வீட்டுக்கு ரஸ்கல். சும்மா வெட்டியா படுத்து ரீல்ஸ் தாண்டா தள்ளின்னு இருக்க. வா வீட்டுக்கு வா. என்னடா குரங்கு மாதிரி தாவினுக்கிற என்ன கூப்பிட்டு? அது மச்சான், சும்மா இழுத்து பார்த்தேன், கை வச்சிட்டாங்க. அதெல்லாம் குறைஞ்சிடும் விடு. சரி, ஒன்றும் இல்லை. இந்த சம்மருக்கு எங்கேயா வெளியே போகலான்னு பார்க்குறேன். சரி, அதான் எங்கேயாவது டூர் பிளான் பண்ணலாம். நீ நான் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து டூர் மாதிரி பிளான் பண்ணலாம். இன்னும் வேலையில இருந்து வந்துட்டுருப்பான். சரி, போனாடி அவனையும் ஒரு வாரத்தை கூப்பிட்டுப்போம். அப்படியா? கூப்பிட்டுப்போம். தான் மச்சான், பாண்டிச்சேரி தான் போகலான்னு. அதான் பசங்கிட்ட பேசிட்டு அப்படியே முடிவு பண்ணலாம். வந்துட்டான் பாடுறா வை. வந்துட்டான் பாரு. அந்தவனா ஆரம்பிச்சான் பாத்தியா? இவனெல்லாம் லூசு. உன்னை எது கூப்பிட்டேன் தெரியுமா? பாண்டிச்சேரி டூருக்கு போறேன்டா. அதை பத்தி பேசத்தான் கூப்பிட்டேன். இப்போ என்ன மச்சான், பாண்டிச்சேரி பேச மாதிரி பாண்டிச்சேரி போயிடலாம். பசங்கள்லாம் அப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியா? பெருசா பண்ணலாம்டா. ஏன்னா பெருசா எங்கன்னா டூர் போலாம். பாண்டிச்சேரிலாம் இங்க பக்கத்துல எல்லாம் போகணும்னா செலவு அதிகமாகும் மச்சான். போயிடலாம் மச்சான். 2000-3000 போயிடலாம். வை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். லாஸ்டா நீ பசங்க என்ன கம்மி ஜாஸ்தி எடுத்துன்னு வந்தா நீ என்ன போட்டு நீ கம்மியா எடுத்து வரதுமே அவனுக்கு வேற கம்மியா எடுத்து வரவான்றியா? அதெல்லாம் முடியாது. நான் சொல்ற கேள்றா. வேற எங்கேயா போகணும்னா செலவு அதிகமாகும்டா. பாண்டிச்சேரினா கரெக்டா இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு இனோவா கார் இருக்குது, அதுல போயிட்டு வந்துடலாம். சரியா? வேண்டா, 3000 ரூபாய் போயிட்டு வந்துடலாம். கொடைக்கானல், ஊட்டி அந்த பக்கம் அப்படியே போய் அப்படியே ஜாலியா சுத்திட்டு வரலாம். 3000 ரூபாயில கொடைக்கானல் ஊட்டியா? என்ன 3000 ரூபாடா? 3000 ரூபாயில இங்க இருக்கிற ஏலகிரி கூட போக முடியாதா? கொடைக்கானல் ஊட்டி எங்க சொல்ற பாத்தியா? போலாம் வை. நான் போயிட்டு வந்தேண்ணே. சரிடா, ஏதோ சரி, ஊட்டி கொடைக்கானல் போறோம். செலவெல்லாம் பாத்துக்கலாம். எவ்வளவு டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரியா? பசங்க ஃபோன் பண்ணி சொன்னோம். வேலையில ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். பசங்க எல்லாம் குரூப்ல போட்டுடலாம். ஓகே, போட்டுடலாம். ஓகே, பட்ஜெட்லாம் சொல்லிடலாம். சரி, ஓகே. சரி, ஈவினிங் பார்க்கலாம்ப்பா. பசங்க ஃபோன் பண்ணி சார். ஓகே. ஹலோ. சொல்லு தங்கச்சி. அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த பையன் இருக்கானே அசேனு, அவன் எங்கேயோ டூருக்கு பார்த்து ஏதோ பாண்டியோ கூண்டியோ ஏதோ சொன்னானே. அவன்
அங்க என்னத்துக்கு போறான் அவன்? அது தெரியலண்ணே, ஏதோ பசங்களோட ஏதோ டூருக்கு போறேன் நாம. எங்க அங்க பாண்டிச்சேரி? அங்க அங்கெல்லாம் அனுப்பாத நீ. அப்படியாண்ணே? அவன் இங்க வருவான், நான் பாத்துக்கிறேன். நீ வை நீ அப்படியாண்ணே? சரிண்ணே, சரி. நீ வை, நான் பாத்துக்கிறேன். நீ வை. சரிண்ணே, சரிண்ணே, சரிண்ணே. பாண்டிச்சேரி போறானா? பாண்டிச்சேரி வரட்டும், கீச்சு அனுப்புறான் அவனை. ஏய் என்ன அம்மா ஏதோ கூப்பிட்டியா? ஏய் அம்மா சொல்லிச்சு. எங்கடா ஏதோ பாண்டிச்சேரி போறேன்ட்டு அம்மா சொல்லி டூர் பசங்க டூர் இவன் கூடயா? என்னடா சோக்கா இது? என்னடா இது பேண்ட்? இது கிஞ்சி போன பேண்ட். இது ஏதோ கோயில் இது பின்னாடி மாதிரி இருக்குது. ஏன் இவன் கூட எல்லாம் தரதல பசங்க கூட சுத்தி நிக்கிறேன். ஃப்ரெண்டு அம்மா. என்னடா ஃப்ரெண்டு? மயிர் மாதிரி சுத்தி நிக்கிறான் அவன். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, டூர் அது சும்மா பீச் அது மாதிரி. பாண்டிச்சேரியில மெட்ராஸ்ல இல்லாத பிரிச்சு உனக்கு பாண்டிச்சேரியில இருக்குதா? இல்லம்மா, அந்த ஒயிட் டவுன் அதெல்லாம் இருக்கு. என்னடா ஒயிட் டவுன், பிளாக் டவுன், கிரீன் டவுன்? அந்த காலனி ஓட்டுங்க வை. என்ன காலனி? இங்க கூட தான் இருக்குது தெரு காலனி. அது இல்லம்மா, அது வேறம்மா. நான் சொல்றது வந்து பாண்டிச்சேரி. இல்லம்மா, அந்த இது பாண்டிச்சேரியில அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா பில்டிங் அதெல்லாம் இருக்கும் பாரு. இது சும்மா இது நீ அம்மா அழ வச்சுருந்தானா நான் அப்புறமா எனக்கு பிபி ஏறிச்சுன்னா அப்புறமா என்ன பண்ணுவான்னு தெரியும் உனக்கு. ஆமா சரி. இல்லம்மா ஏய் நீ பாண்டிச்சேரி இந்த பசங்க தரதல பசங்க கூட நீ போக கூடாது. நல்ல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய் நீ போக கூடாதுன்னா போக கூடாது. சரி அம்மா. போவியா? பாண்டிச்சேரி வேணாம். ஏய் நீ இந்த தரதல பசங்க கூட போவதுன்ற பாண்டிச்சேரி வேணாம், இது வேணாம். இல்ல அம்மா, போடா. சரி அம்மா, சரி போடா. அம்மா வேண்டாம், நான் பேசிக்கிறேன். போடாங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பணும். இவனுக்கு வேற ஆளை காணும், வண்டிக்காரன் வர வந்துட்டுக்கிறான். சரி முதல்ல ஃபோன் போடுவேன். ஹலோ. சொல்லுமாக்கா. எங்கடா இருக்க? ஆமா ஏய் இப்போ டூருக்கு போனோம்டா. இது வண்டிக்காரன் வந்து நின்றுக்கிறான், இன்னும் வர காணும் யாருமே பசங்க. நீ எங்கிற? மச்சான் அந்த டூர் பட்ஜெட் எவ்வளோ சொன்ன நீ? அது 5000 ஆச்சே. 5000? ஐயோ. ஏய் எல்லாம் பேசிட்டாங்க, இப்போ 5000 ஆன்ற. ஏய் காசுலாம் பிரச்சனை இல்லை மச்சான். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்துட்டுக்குது. உடம்பு சரியில்லையா? பெட்ஷீட் போட்டு நேற்று நைட் வரைக்கும் நல்லா தான் இருந்த நீ. மச்சான் இப்போடா ஒரு 2-3 மணி நேரமா இப்போதான் ஹாஸ்பிட்டல் போய் 2-3 மணி நேரமா? அப்படியா? சரி, என்ன நீ வரலையாப்பா? இல்லை மச்சான், நீ ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா. அடுத்த வருஷம். சரி முடியல மச்சான். என்ன இவன் இப்படி சொல்கிறான்? சரி, இவன் ஒருத்தனை விட்டுட்டு இன்னும் இருக்கிறான், அவனுங்களை கூப்பிடலாம். ஹலோ முன்னா சொல்லு பங்காளி. ஏங்க பங்காளிக்கிற? நானா கொஞ்சம் வேலை இருக்குது, லீவ் தர மாட்டேன்டா 2 நாள். லீவ் தர மாட்டான்? சொல்லி வச்ச மாதிரி எவனுமே வர மாட்டீங்க. ஏதோ ஆர்டர் வந்துச்சா மாப்பிள்ள? என்ன ஆர்டர்? அவன் என்னடா உடம்பு சரியில்லை இப்பதான் 2 மணி நேரம் மாட்டான். நீ என்னடா இப்போ 1 மணி நேரத்துல வேலை வந்துச்சுன்ற? இவனுமே இல்லைன்னா வேனுக்காரங்க எவனோ படிச்சு சொல்றது, வண்டிக்காரன் நின்றுட்டு இருக்கா கீழே டூருக்கு போகிறதுக்கு. இல்ல மாப்பிள்ள, உடனே ஆர்டர் வந்துட்டுக்குது, 2 நாள் லீவ் தர மாட்டேன்ட்டான். நானும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன். என்னடா நீ இப்படி பேசுறீங்க? சரி, இது வரலையா நீ அப்போ? இல்ல மாப்பிள்ள. சரி என்ன டூர் பிளான் பண்ணிட்டு இப்போ இவன் வரல அவன் வரலன்றாங்க. சரி நம்ம உசேனுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவன் என்ன சொல்றான் பார்ப்போம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. ஏன் தொடர்பு எல்லைக்கு வெளியே? இப்போ பண்ண கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சே ஃபோன் அவனுக்கு. நீங்கள் டயல் செய்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சுவிட்ச் ஆஃப்? என்னடா டூர் பிளான் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்றான், ஒருத்தனுக்கு வேலை இருக்குதுன்றான், ஒருத்தனடா ஃபோன் எடுக்க மாட்டான், ஒருத்தனா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்குன்றான், ஒருத்தன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இப்பெல்லாம் பண்ணா எப்படா டூருக்கு போகிறது? நண்பர்களே நல்லா கேட்டுங்க, இந்த மாதிரி ஆளுங்களே வச்சுக்கினாலும் அவங்கள வச்சு டூருக்குலாம் பிளான் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஆளுங்களுக்கு டேக் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே.